சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் விஜயா இப்படி ஏமாற்றி அதன் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக மீனா முத்து விஜயாவை பற்றின உண்மையை பார்வதி கிட்ட மட்டும் இல்லாமல் பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஆதாரத்தோட முத்து இந்த விஜயா எப்படிப்பட்டவங்கன்றத தெளிவாக புரிய வச்சதால பார்வதியோட ஃப்ரெண்டு விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் யாருக்கும் உதவி செய்யவே இல்லை, யாரும் உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு அவங்க மேலே நீங்கள் கோவப்படுறீங்க. என்னை ஏமாற்றி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இப்படிலாம் செஞ்சுருக்கிறீங்களே. சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன். இருந்தாலும் பார்வதி, நீ என் ஃப்ரெண்டு, அதுக்காக விஜயா கிட்ட நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன். இனி நீங்கள் 2 பேரும் என் வீட்டு பக்கம் வர்றது, இங்கே விஜயா நல்லது செய்கிற மாதிரி பார்வதி நீயும் பொய் சொன்னேன்னா செஞ்ச தப்புக்கு உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு பார்வதியோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாத்தியா பார்வதி, இந்த முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதா இருந்தது, அதெல்லாம் இப்போ எனக்கு கிடைக்காதே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான் அப்படின்னு முத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. மீனா சொல்கிறாங்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை. எப்பயுமே உங்கள் அம்மா உங்கள் மேலே கோவமாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்க போயிருந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் கிடைக்கக்கூடாதுன்னு நாம் இப்படி செஞ்சிட்டோமே, என்னங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா செய்கிறது எல்லாமே தப்பு. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே உதவி செஞ்சால் கூட பரவாயில்ல. எங்கள் அம்மா உதவி செய்யவே இல்லையே, அப்புறம் அவங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்? மற்றவங்க எல்லாரும் தேடி வந்து பாராட்டணும்னு எங்கள் அம்மா நினச்சாங்கல்ல, இனி எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்லை, இப்படி மறுபடியும் எங்கள் அம்மா எந்த தப்பும் செய்ய மாட்டாங்கள்ல, அதுக்காக தான் பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தெளிவாக நான் புரிய வச்சிட்டேன் மீனா. இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். அப்படியே எங்கள் அம்மா பிரச்சனை செஞ்சாலும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் எங்கள் அம்மாவை பற்றி சொல்ல மாட்டேன்னா என்ன? அதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் கோவப்பட்டதை விட எங்கள் அப்பா பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா என்ன? எங்கள் அம்மா செய்கிறது எல்லாமே தப்பு, எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. இதில் எங்கள் அம்மாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க, உங்களுக்கு சவாரிக்கு வேற போகணும்னு சொன்னீங்களே, நீங்கள் கிளம்புங்க. ஆனால் விஜயாத்தை வீட்டுக்கு வந்தால் என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோன்னு தெரியல அப்படின்னு மீனா இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டோம் விஜயாவை, விஜயாத்தை வந்த உடனே கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மீனா. மீனா எப்பயும் போல் பூவெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சீதா வராங்க. உடனே சீதா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா அந்த கிறிஷோட பாட்டி நம்ம வீட்டில் ஏன்க்கா பிரச்சனை செஞ்சு கிறிஷை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்கிறது சீதா, கிறிஷ் ஒன்றும் நம்ம வீட்டு பையன் இல்லையே, நம்ம கிறிஷுக்கு உதவி செஞ்சோம். ஆனால் அதை அவங்க பாட்டியும் புரிஞ்சுக்கல, கிறிஷோட அம்மாவும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு மாமாவையும் ஒன்னையும் அப்படி பேசியிருக்கிறாங்க. அம்மா இப்போதான்க்கா நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. நீ கிறிஷை இங்கேருந்து விட்டுருக்க கூடாதுக்கா, என்ன இருந்தாலும் பேசிக்கலான்னு உண்மை தெரியறதுக்காக கண்டிப்பாக ஸ்கூலில் போய் பேசுவேன், இல்லை போலீஸை வர வைப்பேன்னு கிறிஷோட பாட்டிக்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். அவங்கள நீ சும்மா விட்டுருக்கவே கூடாது. இத்தனை நாள் கிறிஷை பார்த்துக்கிட்டது நம்ம தானக்கா. நீயும் முத்துமாமாவை மட்டும் அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தா அவங்க பேரன் இப்போ அந்த ஸ்கூலில் நல்லபடியாக படிக்க முடியுமா? அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கிறிஷ் எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களே. அப்போ கூட கிறிஷ் நம்மக்கிட்ட தானே இருந்தான். கிறிஷை நீயும் முத்துமாமாவும் நல்லா தானே பார்த்துக்கிட்டீங்க. இப்படி வந்தவங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஆனாலும் செஞ்ச உதவியை நினச்சி உங்கள் 2 பேரையும் தப்பாக பேசாமல் இருந்திருக்கலாம்ல. நான் உன் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டியை சும்மா விட்டுருக்க மாட்டேன். அவங்க பேசின பேச்சுக்கு நான் சரியான பதில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சீதா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே சந்திராவும், ஆமாம் சீதா, எனக்கும் அவங்க மேலே கோவம் வந்தது. அவங்க பையனை நாம் நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் அவங்க பேசுனது எதுவுமே சரியில்லை. ஹாஸ்பிட்டல் செலவையும் முத்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த அம்மாவையும் மீனா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. சொல்லப்போனால் வீட்டில் சம்மந்தியால் பிரச்சனை வரதையும் சமாளித்து கிறிஷையும் தன்னுடைய வீட்டில் வச்சு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஏன் தான் முத்து மாப்பிள்ளையும் மீனாவையும் புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. சீதா சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது மீனா. இனிலாம் கிறிஷோட பாட்டிக்கு மட்டும் இல்லை, கிறிஷுக்கும் நீங்கள் யாரும் உதவி செய்ய வேண்டாம். கிறிஷை நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டோம், ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே புரியலல்ல அப்படின்னு சந்திராவும் சீதாவும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே மீனாவும், சீதா இப்போ இதை பற்றி பேசி மட்டும் என்னாக போகுது? மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கும். அதனால இவங்களை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஷையாவது அந்த கிறிஷோட பாட்டியும் அம்மாவும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. உடனே சீதாவும், அக்கா உன்ன மாதிரி என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுக்கா.
அருண் செஞ்சது தப்பாக இருந்தாலும் அருணை நான் வெளுத்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த கிறிஷோட பாட்டி பேசுனதும் ரொம்ப தப்புக்கா. நீயாவது பரவாயில்ல, முத்து மாமா எவ்வளோ யோசிப்பாரு அப்படின்னு சொல்ல. ஆமாம், இவங்க கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் கிறிஷ் கூட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்னு கிறிஷை பற்றியே என் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் நிலமை கிறிஷோட பாட்டிக்கு புரியவா போகுது அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன் வேலைக்கு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே மீனாவும், ஆமாம் சீதா, நீ வந்து உன் வாழ்க்கையவும் பார்க்கணும், உன்னுடைய வேலையவும் பார்க்கணும், எங்களை பற்றிலாம் நீ யோசிக்காதன்னு சொல்ல. அக்கா, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத. எல்லாருக்கும் உதவி செய்கிறது சரிதான். நீ செய்கிற உதவியால் அவங்க உன்னை அவமானப்படுத்தினா இப்படிப்பட்ட உதவியை நீ செய்யவே வேண்டாங்க்கா. உங்கள் அருமை பெருமை தெரியாத யாருக்கும் நீங்கள் உதவி செய்யவும் வேண்டாம். அவங்க நம்மளை வந்து தேடி வந்து இப்படி அவமானப்படுத்தவும் வேண்டாங்க்கா. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. சீக்கிரமாகவே இந்த கிறிஷோட பாட்டி எதுக்காக இப்படி பேசினாங்க எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வரதான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், நானும் அதே நம்பிக்கையில் தான் இருக்கேன். இங்கே கிறிஷ் நம்ம கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இப்போ அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டு போகும்போது கூட, நான் முத்துமாமா கூட தான் இருப்பேன், நான் வந்து உங்கள் கூட இருக்கும்போதே என்னை விட்டுட்டு தானே போனீங்கன்னு கிறிஷோட பாட்டிக்கிட்ட கிறிஷும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எனக்கு என்னவோ நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் கிறிஷோட அம்மாவாக இருப்பாங்கன்னு சந்தேகமாகவே இருக்குது சீதா. எதுக்குன்னா, கிறிஷ் என்ன செய்கிறான், நாங்கள் கிறிஷை வந்து எப்போ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரோன்னு எல்லாமே கிறிஷோட பாட்டிக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவங்க தான் இப்படி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே சீதாவும், அக்கா நீ எதுக்குக்கா மனசு வேதனைப்படுற, உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை வந்து இப்படி பேசிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமாகவே கிறிஷோட அம்மா யாருன்னு உனக்கு உண்மை தெரியதாங்க போகுது. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஷோட பாட்டி பேசின பேச்சால் முத்துமாமா தலை குனிஞ்சு நின்றுப்பாரே, அன்னைக்கு மட்டும் நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டியை சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி சீதா, நீ தான் என்னை பற்றி ரொம்ப யோசிக்கிற. கிறிஷோட பாட்டி கிறிஷன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். சரி நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஏதாவது பூ ஆர்டர் வந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்காக உதவி செய்கிறேன். சரி நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு மீனாவும் சந்திராவும் கடைக்கு கிளம்புறாங்க. சீதாவும் தன்னுடைய வேலைக்கு போகிறாங்க. ரோகிணி எப்பயும் போல் மகேஸ்வரியை பார்க்க வராங்க. அந்த சமயம் தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் கிறிஷ்கிட்டேயும் பேசுகிறாங்க. என்னம்மா, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்கன்னு ரோகிணி கேட்குறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இங்கே உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சுருக்கேன், எத்தனை நாள் நான் இங்கே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்குன்னு குடும்பம் இருக்குது. அவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்கல்ல. மகேஸ்வரியோட வீட்டுக்காரர் வந்து பிரச்சனை செஞ்சால் மறுபடியும் நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு பார்த்து தங்க வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்திருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் வேற இருந்திருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் மகேஸ்வரி பார்த்துப்பாமா, நானும் அப்பப்போ வந்து பார்த்துப்பேன். தனியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும், கிறிஷையும் பார்த்துக்க முடியாது, உங்களால் வீட்டில் உள்ள வேலையும் செய்ய முடியாதுமா. அதனால தான் என் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கட்டும்னு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதனால் மகேஸ்வரி வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நான் மகேஸ்வரி கிட்ட மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் பேசிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிரும். சீக்கிரமாகவே நான் வந்து கிறிஷை பற்றின உண்மையை சொல்ல தான் போகிறேன். கிறிஷை என் கூட என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தாம்மா போகிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா, அம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்க, உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, இதே தான் நீ அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் உன்னை பற்றின உண்மையை நீ சொன்ன மாதிரியே தெரியலையே. இல்லைனா எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கிறிஷுக்காகவாது, கிறிஷோட நல்ல வாழ்க்கைக்காக நீ வந்து சீக்கிரமாகவே மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பியே. இப்போ வரைக்கும் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற, எங்களை பற்றி தான் பெருசாக நினைக்கவே மாட்டியேன்னு சொல்ல, போதுமா, எப்போ பார்த்தாலும் என்னை பற்றின உண்மையை நான் அங்கே சொல்லிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சால் விஜயாத்தை என்னை சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனோஜும் நான் வந்து ரோகிணி கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் என்னுடைய நிலைமை என்னம்மா ஆகுறது? நீங்கள் ஏம்மா எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இப்படி பேசுகிறதுனால கிறிஷுக்கும் என் மேலே கோவம் வருதுமா. மீனா முத்து மேலே வச்ச பாசத்தை விட கிறிஷ் வந்து அவங்க மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உன் பையன் கிறிஷை நீயே கவனிக்கல, அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனுக்கு துணையாக நீ இல்லையே. ஆனால் மீனா முத்து அப்படி இல்லை, உன்னுடைய பையன்தான் கிறிஷ்னு தெரியாமல் இங்கே கிறிஷுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க. அவங்களோட நல்ல மனசை நீ புரிஞ்சிக்கல, அவங்கள வந்து அவமானப்படுத்தணும்னு என்ன அனுப்பி அந்த பேச்சு பேச வைக்கிற. இதுக்கு மேலே உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை. உன் பையனை பார்த்துட்டல, கிளம்பு. சீக்கிரமாகவே எங்களுக்குன்னு ஒரு வீடை பார்த்து நாங்கள் அங்கே போய் தங்கிக்கிறோம்.
முத்துவும் மீனாவும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கு பிரச்சனையாயிரும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு எல்லாம் புரியுதுமா அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போதே கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷ் அமைதியாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. கிறிஷ், நான் தினமும் உன்னை வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன்னு சொல்ல, இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு இங்கே சந்தோஷமே இல்லை. நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்பப்போ வருவீங்க, பாட்டி என் கூட இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதே நான் மீனாத்த வீட்டில் இருந்திருந்தா எல்லாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு அங்கே சந்திரா பாட்டியாக இருக்கட்டும், இங்கே மீனாத்தையோட தம்பி சத்யா எல்லாரும் என்னை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என்ன, நீங்கள் வருவீங்கன்றதுக்காக தான் நான் வந்து பாட்டி கூட வந்தேன். ஆனால் நீங்களும் வேலை தான் முக்கியம்னு என்னை உங்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வந்தீங்க, இனி எப்போ வருவீங்கன்னே தெரியலையே. அதாம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. பேசாம முத்து மாமா, மீனாத்த அவங்க வீட்டுக்கே என்னை கூப்பிட்டு போய் விட்டுருங்க. உங்களை பற்றின உண்மையை நான் சொல்லவும் மாட்டேன். அங்கே இருந்தாதாம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பாட்டி கூட இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு முத்து மாமா, மீனாத்த தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இங்கே கிரிஷ் சொன்னதை கேட்ட உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா இது, இந்த கிரிஷும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் அந்த முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. வர வர உங்களை கவனிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா என் வாழ்க்கையை பற்றி நீங்களும் யோசிக்கல, என் பையன் கிரிஷும் யோசிக்க மாட்டேங்கிறான். நான் கிளம்புறேன். முதல்ல உங்ககிட்ட பேச வந்ததே பெரிய தப்பு தான் போல. மகேஸ்வரி, இவங்கள பார்த்துக்க, நான் ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்க்குறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்பயும் போல் மனோஜ் தன்னுடைய கடைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே மனோஜும், என்ன வேலையெல்லாம் செய்யாமல் என்ன கவனிக்கிறீங்க? சொல்லப்போனால் வர கஸ்டமரை நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டாமா? அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்கள் மூலமாக தான் வர கஸ்டமர் வந்து இந்த பொருளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார், நாங்கள் இந்த கடையில் நல்லா வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு பெருசாக நீங்கள் சம்பளத்தை அதிகமாக தரமாட்டேங்கிறீங்க. அதான் உங்ககிட்ட இதை எப்படி பேசுகிறது கேட்குறதுன்னு தான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தோன்னு சொல்ல, என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்கிட்ட இப்போ சம்பளத்தை அதிகமாக கேட்குறீங்களா? அப்படி ஒன்றும் இந்த கடையில் பெரிய வருமானமும் வரல. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். அப்படி உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா கிளம்பிடுங்க. ஆனால் நான் கொடுக்குற சம்பளம் தான் உங்களுக்கு எப்பயுமே. நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் வந்து அதிகமான சம்பளத்தை தரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், எங்களை தப்பாக நினைக்காதீங்க. அந்த ராணி வந்தால் மட்டும் உடனே நீங்கள் அவங்க கேட்ட பணத்தை தரீங்க. கடையில் இருக்க பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்காமல், நாங்கள் இந்த கடைக்காக எவ்வளோ உதவி செய்கிறோம், நல்லபடியாக உங்களுக்கு வருமானம் வரணும்னு எவ்வளோ வேலை செய்கிறோம். நீங்கள் கடைக்கே வரலனாலும் கடையை நாங்கள் தானே பார்த்துக்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய வேலையில் உண்மையாக இருக்கோம். எங்களுக்கும் நீங்கள் பணத்தை கொஞ்சம் சம்பளத்தை நிறைய தந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது சார். ஆனால் நீங்கள் ராணி உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. நாங்கள் உண்மையாக இங்கே வேலை செய்கிறோம். எங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மனோஜை ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. இந்த ராணியும் ராணியோட வீட்டுக்காரரும் வந்து அப்பப்போ பணம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க. ராணிக்கு மட்டும்தான் இந்த கடையில் உள்ள பொருளெல்லாம் கிடைக்குது. அவங்க கேட்ட பணத்தை தந்து வந்து அனுப்புகிறீங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசாமல் நாங்கள் வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்கள் சம்பளத்தை அதிகமாக தரணும்னு பேசிட்டு போகிறாங்களே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ரொம்பவே கோவம் வருது. மீனா எப்பயும் போல் தன்னுடைய வீட்டில் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும், என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு கேட்க, ஆமாத்த, என் வேலையை நான் பார்க்குறேன், அதான் சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல, அதானே எனக்கு கிடைக்க இருந்த பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் நீயும் முத்துவும் தான். நீங்கள் எதுக்காக வந்து என்னுடைய பிரச்சனையில் தலையிட்டீங்க? அது மட்டும் இல்லை, உங்களால் அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு என்னையும் பார்வதியவும் நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. இனி இப்படிலாம் செஞ்சால் அப்புறம் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானேன்னு கேட்க, அத்தை, நீங்கள் உண்மையாகவே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தா நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி நீங்கள் நினச்சதை வந்து எப்படியாவது வாங்கணும், பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா எப்படி அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும்? அதனால தான் உண்மையை நாங்கள் சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இனி நீங்கள் திருந்தி உங்கள் வேலையை பார்த்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீ உன் வேலையை பார்க்காம பார்வதி வீட்டுக்கு அன்னைக்கு பூ கொடுக்க வந்தல்ல, நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லி நான் எதுக்காக இப்படிலாம் செய்கிறேன்ற உண்மையை கண்டுபிடிச்சி என்னை தலைகுனிய வச்சிட்டல்ல. நீயும் முத்துவும் இந்த வீட்டில் என்றைக்கும் சந்தோஷமாக வாழ நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
என் மேலே உங்கள் பையன் முத்துவுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. நீங்கள் என்னை கண்டுக்கலனாலும் பிரச்சனை செஞ்சாலும் இப்போ வரைக்கும் எனக்கு துணையாக இருந்தது முத்து மட்டும்தான். அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் இப்படி பொய் சொல்லி ஏமாத்தாமல் இருந்திருந்தா நாங்களும் இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டோம் சொல்லப்போனால் நீங்கள் இனியாவது உண்மையை பேசுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குத அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்து வேணும்னே நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு ஆதாரத்தோட இப்படி வந்து என்னை மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா. இங்கே கிரிஷ் தன்னுடைய பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் அம்மா நம்மளை பார்க்க வந்தால் நல்லா இருக்கும்ல, வெளியில் கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பாட்டி, நானே அம்மாவை வர வைக்கிறேன். நான் நீங்கள் அம்மானு எல்லாருமே பெரிய ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். நம்ம வந்து மகேஸ்வரி அத்தை வீட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது, வேறு எனக்கு பேசுகிறதுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ரோகிணி கிட்ட இப்போ இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ரோகிணி உங்கள் அம்மா வரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல பாட்டி, அம்மா வந்து அம்மா கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அம்மா என்னை வெளியிலலாம் கூப்பிட்டு போவாங்கல்ல, அதுக்காக தானே இங்கே மீனாத்த வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிரிஷ் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நீ என்கிட்ட கேள்வி கேட்குற, ஆனால் ரோகிணி கிட்டேருந்து உனக்கு எந்த பதிலும் வரப்போகிறதே இல்லை. நீ கொஞ்ச நாள் பொறுமையாரு, எல்லாம் சரியாயிரும். நான் வேணும்னா உன்னை வெளியில் கூப்பிட்டு போகட்டுமான்னு கேட்குறாங்க. சரி பாட்டி, என்னை வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, அந்த சமயம் கிரிஷ் ஆசைப்பட்ட மாதிரியே வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கிரிஷோட பாட்டி. அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணும், இத்தனை நாள் ஆகுது, நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் இதெல்லாம் மறந்துட்டேன். கிறிஷை பார்த்த சந்தோஷத்தில் என்ன வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட வந்து கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. மகேஸ்வரி, நான் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நீ கூட வரியா, இல்லை வந்து ரோகிணியை வர வைக்கிறியாமான்னு கேட்கும்போது, ரோகிணி கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் நானே உங்களை கூப்பிட்டு போகிறேம்மா அப்படின்னு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பக்கத்தில் வேலை பார்க்குற சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சமயம் இங்கே கிரிஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே தான் மீனா அத்தையோட தங்கச்சி சீதா வந்து இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல, இங்கே ரோகிணி வர வேண்டாம், நம்ம வந்து சீக்கிரமாக டாக்டரை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு இங்கே வந்து கிரிஷோட பாட்டியும் நினைக்கிறாங்க. டாக்டரை பார்க்கறதுக்காக இங்கே கிரிஷோட பாட்டியும் மகேஸ்வரியை கூப்பிட்டு போகும்போது, ரோகிணி மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவை நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ வேணும்னா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ரோகிணி, நானும் வரேன், ஏற்கனவே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லல்ல, சரியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும், அதனால் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி மகேஸ்வரியும் சேர்ந்து கிரிஷையும் கிரிஷோட பாட்டியவும் அங்கே டாக்டர்கிட்ட வந்து பேச வைக்கிறாங்க. அங்கே டாக்டரும், இப்போ பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க, ஆனாலும் நான் சொல்கிற அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க, உடனே ரோகிணியும், நான் இருக்கேன் டாக்டர், நான் தான் அவங்க பொண்ணு, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் வரும்போது சீதா வந்து இவங்க எல்லாரையுமே பார்த்துடுறாங்க. ஆனால் சீதாவை ரோகிணி அவங்க அம்மா யாருமே பார்க்காததுனால அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, பார்லரில் நிறைய வேலை இருக்குது, எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு உங்களுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நல்ல வேலை மகேஸ்வரியும் ஃபோன் பண்ணா, நான் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அப்பப்போ நானும் உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே கிறிஷு, அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நாம் இப்போ வெளியில் வந்திருக்கோம், பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம அங்கே சாப்பிட்டு போவோமே, எப்பயும் வீட்லேயும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் எங்கேயுமே என்னை வெளியில் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இங்கே சீதா கவனிக்கிறாங்க. சீதா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னு மீனாக்காவும் முத்துமாமாவும் உண்மை தெரியலன்னு அங்கே யோசிக்கிறாங்க. இவங்களால வந்து முத்துமாமா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக வராங்க போகிறாங்க. நல்ல வேலை இன்னைக்கு கிறிஷோட அம்மா அந்த ரோகிணி தான்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது, இல்லைனா எனக்கு இவங்கள பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. முதல்ல மீனாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சீதா அவங்க பார்த்த எல்லாத்தையுமே மீனா கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே பூ கொடுத்துட்டு இருந்த மீனாவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு சீதாவை பார்க்கறதுக்காக வராங்க. சீதா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அக்கா, அந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்கக்கா, பக்கத்தில் தான் இங்கே ஹோட்டலில் தான் அவங்க வந்து சாப்பிட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மா, அவங்கள பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு ரோகிணி எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்காங்க. நான் இங்கே வேலை பார்க்குறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் நான் இல்லைன்னு நினச்சி தான் இங்கே வந்து டாக்டரை பார்க்க வந்தாங்க. நான் அவங்க எல்லாரையுமே பார்த்தேங்க்கா. சொல்லப்போனால் கிறிஷ் வந்து ரோகிணியை அம்மானு கூப்பிட்டு பாசமாக பேசிகிட்டு இருந்தான். தன்னுடைய அம்மாவை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்தது ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் தான் அப்படின்னு அவங்க பார்த்த உண்மையை மீனா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
மீனாக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த உண்மையை ரோகிணி முன்னாடியே சொல்லியிருக்கலாம். எதுக்காக இத்தனை நாள் பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீதா சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ரோகிணி இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிறிஷை கூப்பிட்டு அங்கே வெளியில் போகலாம், நல்லா வந்து கிறிஷுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பேசிட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. பக்கத்தில் எங்கேயாவது தான் இந்த ரோகிணி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி இங்கே சீதா சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கும் வராங்க. அங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹோட்டலில் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யார்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் இவங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ரோகிணி. கிறிஷோட அம்மாவாக இருக்க போய் தான் கிறிஷை பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரோகிணி தன்னுடைய அம்மாவை வர வைக்கிறது, இப்படி பிரச்சனை செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த ரோகிணியை சும்மா விடவே கூடாது அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் இதை ஆதாரமாகவும் மீனா வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக மனோஜ் நம்ப மாட்டார். ஆதாரம் இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால தான் இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கும் கிளம்புறாங்க மீனா. மீனா வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே விஜயாவுக்கு கோவம் வருது. விஜயா வந்து மீனா கிட்ட நிறைய வேலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடந்த எல்லாத்தையும் மீனா வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரோகிணியை பற்றின உண்மை விஜயாத்தைக்கு தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா ரோகிணி இந்த வீட்டோட நல்ல மருமகன்னு முன்னாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ என்னவோ ரோகிணி மேலே பாசம் இல்லை, அக்கறை இல்லைன்னு சொன்னாலும் இப்போ ரோகிணியை பற்றின உண்மை நமக்கு தெரிய வந்துருச்சு. இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? அப்படி நம்ம உண்மையை சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்து ரோகிணியும் இங்கே வந்து மனோஜும் பிரியறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா. அண்ணாமலை தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மீனா இருக்கிறத பார்த்துட்டு, மீனா எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா ரோகிணியை பற்றின உண்மை தெரிய வந்ததால் இதையே யோசனை பண்ணிகிட்ருக்க. இங்கே அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னு கூட அவங்களால கவனிக்க முடியல. உடனே இங்கே அண்ணாமலையும், என்ன மீனா நான் எவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னம்மா கண்டுக்காமல் இருக்கேன்னு கேட்க, அங்கே வந்த விஜயாவும், எனக்கு மட்டும்தான் இந்த மீனா மதிப்பு மரியாதை தரலன்னு நினச்சேன். இப்போ உங்கள் பேச்சையும் கேட்காம மீனா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா பாருங்கன்னு சொல்ல, இல்லை மீனா உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை வீட்டு வேலையெல்லாம் சரியாக செய்வேன், நான் வந்த உடனே என்னம்மாம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்பியே, இப்போ என்னம்மா நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்கேன்னு கேட்க, என்னம்மாம்மா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை சரியாக நான் கவனிக்கலன்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் நடித்து ஏமாத்தாத. பெரியவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ வந்து எல்லாரையும் மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அதனால தான் என் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டாலும் கண்டுக்காத மாதிரி இருக்கல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லைத்த, மாமா வந்ததை நான் கவனிக்கல, அது மட்டும் இல்லாமல் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு காஃபி எடுத்துகிட்டு வந்து தராங்க. அந்த சமயம் முத்து வராங்க. மீனா ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன? ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க சீதா மூலமாக எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்குன்னு சொல்லும்போது, என்ன உண்மை அப்படின்னு கேட்க, இல்லைங்க இன்னைக்கு சீதா எனக்கு ஃபோன் பண்ணா, நானும் சீதாவை பார்க்க போனேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி தன்னுடைய அம்மாவையும் பையனையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்களான்னு சொல்ல, என்ன சொல்கிற மீனா, நீ பார்லர் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் கிறிஷை பற்றி பேசுகிறேங்க. கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டோம்ல, அதான் கிறிஷோட அம்மா வந்து ரோகிணி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை கண்டுபிடிச்சதே நம்ம சீதா தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் மீனா வந்து சொல்கிறாங்க. சீதா ஹாஸ்பிட்டலில் இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தான் ரோகிணியோட அம்மான்றது இங்கே சீதா மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் அங்கேருந்து நான் வரும்போது ஹோட்டலில் இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிறிஷுக்கு ரோகிணி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்கன்னு தன்னுடைய ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை வந்து முத்துக்கிட்ட காமிக்க, முத்து இதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, என்ன மீனா இது பார்லலம்மா இப்படி செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறாரு முத்து. என்ன மீனா வந்த உடனே இந்த ஆதாரத்தை என் அம்மா கிட்ட காமிச்சிருந்தா ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, ரோகிணியோட லட்சணம் என்னன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வேண்டாமான்னு கேட்க, இல்லைங்க முதல்ல இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கே ஒரு யோசனையாகவே இருக்குது. ஏன்னா உண்மையை சொன்னதுக்கப்புறமா உங்கள் அம்மாவாலையும் இதை தாங்கிக்க முடியாது. உங்கள் அண்ணன் மனோஜும் ரொம்ப மனசு வேதனைப்படுவார். அதனால தான் நானே கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடு, எல்லாரும் வரட்டும், நான் பேசுகிறேன்.
இதுக்கு மேலே எதுக்காக நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க, அண்ணாமலை மாமாவால் தாங்கிக்க முடியாதுல்ல, நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை, பார்லலம்மா நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இங்கே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே என் அம்மாவும், அவங்களுக்கு புரிய வேண்டாமா, மனோஜுக்கு உண்மை என்னன்னு தெரிய வேண்டாமா, இந்த ஒரு பார்லலம்மா ஏமாத்துற மாதிரியே உண்மை தெரிஞ்ச நாமளும் இதை சொல்லாமல் இருந்தால் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நாம் ஏமாத்துற மாதிரி ஆயிரும், அப்படி நம்ம செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரிங்க, வீட்டில் எல்லாரும் வரட்டும், நம்ம பேசலான்னு மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு இந்த ரோகிணி வந்து என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க, ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக கிறிஷை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்ற உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, வேண்டாங்க, எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, இப்போ நம்ம ரோகிணியை பற்றி சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்க மீனா, எவ்வளோ பெரிய ஆதாரம் கிடச்சிருக்கு, அப்படியே அந்த பார்லர் அம்மாவை சும்மா விட்டுறலான்னு நினைக்கிறியா, இன்னும் அவங்க வேற என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தெரியும், இன்னைக்கு நம்ம உண்மையை சொன்னாதான் ரோகிணியை பற்றின உண்மையே நமக்கு தெரிய வரும், நீ அமைதியா இரு, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்ல, உடனே அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போக அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, எல்லாரும் இங்கே வந்து உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. உடனே இங்கே மனோஜும், அம்மா பாருங்கம்மா, எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, முத்து எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிக்கோ, எங்களாலலாம் இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்ல, என்ன மனோஜ், இங்கே ரோகிணியை பற்றி தான் பேச போகிறோம், நீயே இல்லைனா எப்படி, உனக்கு தானே பார்லர் அம்மாவை பற்றி நிறைய தெரிய வேண்டியது இருக்குன்னு சொல்ல, ரோகிணியை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை, ரோகிணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க பேசுகிறீங்க, நாங்கள் ஒன்றும் ரோகிணியை பற்றி தேவையில்லாமல் பேசணும்னு கூப்பிடல, ரோகிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மனோஜ்னு கேட்குறாங்க. ரோகிணி என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா, அப்படிலாம் ரோகிணி என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டா, உண்மையை மறைக்கணுன்ற அவசியம் ரோகிணிக்கு இல்லவே இல்லை, எனக்கே கடையில் உதவி செய்கிறது ரோகிணி தான், ரோகிணியால் தான் நான் இப்போ பிஸ்னஸ் செய்கிறேன், எங்கள் அப்பாவோட பணம் தான் இருந்தாலும் அப்போ எனக்கு யோசனை சொன்னதே ரோகிணி தானே, ரோகிணியால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்னையும் ரோகிணியவும் பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது முத்து ரொம்ப சிரிக்கிறாரு. என்ன மனோஜ், இந்த பார்லர் அம்மாவை இவ்வளோ நம்புறியா, ஆனால் நீ ரொம்ப நம்புறதுனால தான் பார்லர் அம்மா உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாருமே முத்து பேசுகிறத கவனிக்கிறாங்க. உடனே முத்துவும், மீனா ஏன் இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த ஆதாரத்தை காமிச்சோன்னா என்னன்னு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்ல, அங்கே வந்து ரோகிணியை பற்றின ஆதாரம் மீனா கிட்ட இருந்ததுனால அதை எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு இங்கே ஸ்ருதியும், ஆமாம் மீனா, எதுக்காக ரோகிணி அங்கே கிறிஷ் கூடயும் கிறிஷோட அம்மா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ரோகிணி இதெல்லாம்னு கேட்க, நான் கிறிஷை வெளியில் கூப்பிட்டு போனது, எங்கள் அம்மா நான் கிறிஷன் எல்லாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதுன்னு எல்லா ஆதாரமும் இந்த மீனா கிட்டே இருக்குதே, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து இங்கே சீதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சீதாவும், என்னம்மாம்மா சொல்லுங்கன்னு கேட்க, இன்றைக்கி உன் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ரோகிணி அவங்க அம்மா அவங்க பையன் எல்லாரும் வந்தாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மாம்மா, ரோகிணி தான் அவங்க அம்மாவையும் பையனையும் கூப்பிட்டு வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு கிளம்பும்போது தான் நான் பார்த்தேன், ஆனால் ரோகிணி கிட்ட நான் எதுவும் பேசவும் இல்லை, நான் இவங்களை பார்த்தது ரோகிணிக்கு தெரியவே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் தான் மீனாக்காவை வர சொல்லி இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னேன், பக்கத்தில் தான் ஹோட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, அங்கே போன மீனாக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு, சொல்லப்போனால் அந்த ரோகிணியை நீங்கள் யாருமே நம்பாதீங்க, பொய் சொல்லி அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா ஃபோனில் பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதா வந்து சொல்கிறாங்க, என்னம்மாம்மா இது, இங்கே கிறிஷை கூப்பிட்டு போகிறதுக்காக ரோகிணியோட அம்மா அவ்வளோ கோவமாக வந்து பேசுனாங்க, அவங்கள நீங்கள் சும்மா விட்டுருக்கவே கூடாது, கிறிஷை பற்றின உண்மை தெரியறதுக்காக அவங்கள நம்ம வந்து போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுருக்கணுமாம்மா, முன்னாடியே இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கும், என்னவோ உங்கள் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ரோகிணியோட அம்மா அந்த கேள்வி கேட்டாங்க, பார்த்தீங்களா, ரோகிணியை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு ரோகிணி மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் இந்த உண்மையை வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வந்து கோவமாக உங்ககிட்ட பேசியிருக்காங்க, ஏன் தான் இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாதீங்க மாமா, போலீஸை வர வைங்க, அப்போ தான் இன்னும் ரோகிணி என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோவமாக, இந்த ரோகிணி சொல்லி தானே அவங்க அம்மா வந்து மீனாக்காவையும் முத்துமாமாவையும் அந்த பேச்சு பேசினாங்கன்ற கோவத்தில் சீதா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதை கேட்ட ரோகிணியால் தாங்கிக்க முடியல. முத்துவும் மீனா இப்போ ஒரு ஆதாரத்தை எல்லார்கிட்டையும் என்ன ஏதுன்னு காமிச்சா, அதே மாதிரி சீதாவும் ஃபோனில் எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கா, இப்போவாது புரியுதா, இங்கே வந்து கிறிஷோட அம்மா ரோகிணி தான், அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தது ரோகிணியோட அம்மா, ஆனால் நாங்கள் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் ரோகிணியோட அம்மாவை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டோம், ஆனால் அதை பற்றி கூட யோசிக்காமல் எங்களுக்கு அவங்க நன்றி சொல்ல வேண்டாம், ஆனால் அந்த பேச்சு பேசினாங்க, இங்கே வந்து கிறிஷ் என் கூட இருந்தால் என்ன மாதிரியே கோவப்படுவான், அதனால்
முத்து வந்து கிருஷை கவனிக்கக்கூடாது பார்த்துக்கக்கூடாதுன்னு பார்லர் அம்மா சொல்லி தான் அவங்க அம்மா இப்படிலாம் பேசியிருக்காங்க போல். எனக்கு கூட இப்படிலாம் நான் வந்து கேள்வி கேட்கணும்னு யோசிக்கவே இல்லை. ஆனால் சீதா எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறா. அப்போவே நம்ம மீனா போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கணும். ரோகிணி தான் கிருஷோட அம்மான்ற உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போவும் பரவாயில்ல, அதான் நம்ம 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சே. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா ஆதாரத்தையும் காமிக்க ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன ரோகிணி அமைதியாக இருக்கீங்க? எப்போ கேள்வி கேட்டாலும் அந்த பேச்சு பேசுவீங்க. நாங்கள்லாம் சரியாக சம்பாதிக்கவே தெரியாதவங்கலாம் சொல்வீங்களே, இப்போ என்ன பொய் சொல்லி ஏமாத்துன நீங்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி என்ன இது அப்படின்னு கேட்க, இல்லை மாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே ரோகிணி இப்போ எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்கல்ல, அப்படி தானே அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. இவங்க வேணும்னே திட்டம் போட்டு இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாங்க. சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனது தான் பெரிய தப்பு. அங்கே போனதுனால சீதாவும் என்னையும் எங்கள் அம்மா என் பையன் கிருஷ்ணனு எல்லா உண்மையவும் கண்டுபிடிச்சி மீனா கிட்டேயும் மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ரவியும், என்ன ரோகிணி அண்ணி அமைதியாக இருக்கீங்க? மனோஜோட வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கப்புறமா மனோஜ் வந்து நல்லா முன்னேறி இருக்கான், பிஸ்னஸ் செய்கிறான்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீங்கள் குடும்பத்தையும் இப்படி ஏமாற்றிருக்கீங்க. நீங்கள் இப்படி ஏமாத்துனதுனால தான் என் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க. அப்போவே நாங்கள் யோசனை பண்ணியிருக்கணும், நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்கன்னு. உங்களை பற்றி நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும், உண்மையை கண்டுபிடிச்சிருக்கணும். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நாங்கள் அமைதியாக இருந்தோம்ல, அதுதான் பெரிய தப்பு. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, பதில் பேசாமல் நிற்கிறீங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும். இல்லை ரவி, நான் என்ன பேசினாலும் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லும்போது உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்க, இல்லை நான் எதுக்காக இப்படி செஞ்சேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. எப்படியும் நான் வேணும்னேலாம் இப்படி செய்யலை. மனோஜ் கூட வாழணும், மனோஜ் வந்து நான் நல்லா பார்த்துக்கணும், இந்த வீட்டு மருமகளாக வரணுன்ற ஆசையில் தான் இப்படிலாம் நான் செஞ்சேன். நீங்கள் எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு ரோகிணி அழுகுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, யாரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கல, இப்போ தான் உன்னை பற்றி நாங்கள் சரியாகவே புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல, என்ன மனோஜ் சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் என் கடைக்கு வந்தப்பெல்லாம் உனக்கு உன் பையன் கிரிஷ் ஃபோன் பண்ணி பேசும்போது யாருன்னு கேட்டால் நீ என்னெல்லாம் சொல்லி சமாளித்த. உங்கள் அம்மாவும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, உனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்காங்க, ஆனால் நீ என் குடும்பத்தை ஏமாத்துறியா அப்படின்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை, என்னம்மா அங்கே கிறிஷை கூப்பிட்டு போகும்போது உங்கள் அம்மா அந்த பேச்சு பேசியிருக்காங்க, உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி தானே உங்கள் அம்மாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி குடும்பமாக எங்களை ஏமாத்துறதுக்கு என்னம்மா காரணம் அப்படின்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல, மனோஜ் கூட நான் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். நான் உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னாதான் மனோஜுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் தான் அந்த பொய்யை சொன்னேன். அதே மாதிரி கிறிஷ் தான் என்னுடைய பையன்னு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தெரிய வந்திருந்தா எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை என்னை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவும் மாட்டாங்க. கொஞ்ச நாள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்படியும் நடந்திருக்காதுல்ல. அதனால தான் என்னை மன்னிச்சிருங்க. கிறிஷ் என் பையன்தான், அவனை நான் வந்து இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வரேன். மனோஜ் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். கிறிஷை பற்றி உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்கூல்லேயே அந்த கிறிஷ் அவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கான். முத்து மீனாவால் உன் பையன் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அப்போ கூட கிறிஷை கவனிக்கிறதுக்காகவும் கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணவும் நீ வரலல்ல, நீ எல்லாம் ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இல்லை மனோஜ், உன் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் தான் நான் வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லலை. எனக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையும் உங்ககிட்ட சொல்லலை. எப்படியா இருந்தாலும் இந்த உண்மையை ஒரு நாள் சொல்லிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் மீனா, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க? எப்போ பார்த்தாலும் என்னை மாட்டி விடணுன்றது உங்கள் எண்ணம், அப்படி தானே? உங்களை மாதிரியே உங்கள் தங்கச்சி சீதாவும் என்னை அங்கே பார்த்த உடனே என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். நீங்கள் ஏங்க வந்து இப்படி நான் தப்பு செஞ்சேன்னு தெரிஞ்சும் நீங்கள் என்கிட்ட வந்து எதுவுமே கேட்காம வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டீங்கல்ல, ஏன் மீனா இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்க, போதும் ரோகிணி, தப்பு செஞ்ச நீ எல்லாம் கோவப்படக்கூடாது, இப்படி எதிர்த்து பேசவும் கூடாது. நீ முதல்ல தப்பு செஞ்சதுக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு எங்களை கேள்வி கேட்குறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனா வெளுத்து வாங்குறாங்க. உடனே ரோகிணியும், நான் அதுக்காக சொல்லலை, சீதாவுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? என்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்களை வர வச்சு நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி இப்போ என் நிலமையை பார்த்தீங்களா? மனோஜே என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே மீனான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, நீங்கள் தானே போய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க. நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களை பற்றின உண்மையை சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு செஞ்ச நீங்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் நீங்கள் எங்களை வந்து இப்படி பேசுகிறீங்களா? சொல்லப்போனால் நீங்கள்லாம் பேசவே கூடாது. அது மட்டும் இல்லை,
நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் மன்னிப்பு கேட்டால் கூட இந்த வீட்டில் யாரும் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க ரோகிணி அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலையும் அதானே, மீனா முத்து எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க, அதே மாதிரி இப்போ உண்மையை கண்டுபிடிச்சதும் நம்ம நம்ம எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். மனோஜோட வாழ்க்கையில் இந்த ரோகிணியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்னம்மா ரோகிணி, இன்னும் வேற என்னென்ன உண்மையை மறைச்சிருக்க, அதையும் இப்போவே சொல்லிடு. எப்படியோ நீ இந்த வீட்டு மருமகளாக இனி இருக்க போகிறதில்ல, அதனால உண்மையை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் தப்பு செஞ்சுருக்கேன், உண்மையை மறைச்சிருக்கேன், பொய் சொன்னேன், ஆனால் எதுக்காக, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே, நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலன்னா எப்படி மாமா அப்படின்னு அழுகுறாங்க. போதுமா, நீ அழுது ஏமாத்துற வரைக்கும் போதும். முத்து மீனா மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கலனா உன்னை நாங்கள் ரொம்ப நம்பியிருப்போம். ஏன் மனோஜ் கூட உன்னை விட்டு கொடுக்காம தான் பேசியிருப்பான், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பான். இப்போ உன்னால் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா. இனியும் உன்னை நாங்கள் யாரும் மன்னிக்க போகிறதே இல்லை. பேசாமல் உன் பையன் கிறிஷை பார்த்துக்கோ, உங்கள் அம்மாவை நல்லபடியாக கவனிச்சிக்கோ. உங்கள் அம்மா மேலேயும் பாசம் இல்லாமல் கிறிஷையும் பார்க்காததுனால முத்து மீனா கிறிஷுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க. ஆனால் நீ என்னடானா அவங்கள அவமானப்படுத்துறியா? நீ தான் இப்படிலாம் செய்கிறன்னா உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவும் தேவையில்லாமல் முத்துவ உங்கள் அம்மா எதுக்குமா கேள்வி கேட்கணும்? நீ உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு பொய் சொல்லி ஏமாத்திருக்க. இனி மனோஜே நினச்சாலும் நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு மீனா முத்து மூலமாக உண்மை தெரிஞ்ச உடனே அண்ணாமலைக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. பேசாமல் ரோகிணியை இங்கேருந்து அனுப்பிடலாம். இனி தன்னுடைய பையனுக்காக கிறிஷுக்காக ரோகிணி அவங்க அம்மா கூடயே இருந்து கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். கிறிஷும் எனக்கு பேர மாதிரி தான், அதனால் கிறிஷோட வாழ்க்கையில் ரோகிணியால் வந்த பிரச்சனை வரைக்கும் போதும். இனியாவது ரோகிணி தன்னுடைய பையனுக்காக கிறிஷுக்காகவே அங்கே கிறிஷை பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் ரோகிணியை எங்கள் யாராலையும் நம்பவும் முடியாது, உன்னை மருமகளாக ஏற்றுக்கவும் முடியாதுன்னு ரோகிணியை பார்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அண்ணாமலை. மீனா முத்து சீதான்னு இவங்க எல்லாரும் இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாங்களேன்னு ரொம்ப கோவத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.